ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். லோ ஆப்ஷன் பையர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29 நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் 26,000 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மார்னிங் சைடே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஓஆர்பி செல் சைடு தான் பிரேக் ஆனது. ஸோ இன்றைக்கி என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புட் சைடு தான் இருந்தது. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரில் என்னென்ன ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 1 மினிட் கால் ஆப்ஷன் சைட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9:26க்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. அங்கேருந்து உங்களுக்கு எக்ஸிட் மார்க் பார்த்தீங்கன்னா 9:38க்கு வந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு. இந்த நமக்கு பாருங்கள், எங்கள் கால் ஆப்ஷன் சைடில் மார்னிங்கே நமக்கு ஸ்கேல்பிங் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் என்ட்ரி. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கப்புறமேட்டு நமக்கு கேண்டில் ரெட்டில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அது எதுவுமே நமக்கு என்ட்ரி எதுவும் இல்லை. கால் சைடில் ஒரே ஒரு என்ட்ரி தான், அதுவும் நமக்கு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புட் சைடு என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 9:59க்கு தான் வந்தது. அதுவுமே நமக்கு ஒரு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, எக்ஸிட் மார்க்கெட் இங்கேயும் ஒரு ஸ்கால்பிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தா ஸோ அந்த ஒரு என்ட்ரி தான் ரேலியாக இருக்குது. அதுக்கப்புறம் கண்டினியூஸிங்காகவே அதுக்கப்புறம் எது என்ட்ரி வரல. ஸோ இன்றைக்கி 1 மினிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலில் ஒரு ஸ்கால்பிங், புட்டில் ஒரு ஸ்கால்பிங், ரெண்டுலேயுமே ஒவ்வொரு என்ட்ரி வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தா நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கால் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9:30க்கு ரிவர்சல் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டில் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. நம்ம அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம், அவாய்ட் ஆகிடுச்சு. அங்கேருந்து பார்த்தா நமக்கு மார்க்கெட் கீழே ரிட்டன் கேண்டில் செல்லில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அங்கே நம்ம இது என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம் எதுவுமே. நமக்கு கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில். அதே மாதிரி புட் சைடு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாங்களா. ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 10:15க்கு ஃபஸ்ட் என்ட்ரி வந்தது ரிவர்சல் சிக்னல்ஸில். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மொமெண்டம் வந்துடுது. அதுக்கப்புறமே ரிட்டன் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஒரு என்ட்ரி. அங்கேருந்து உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்தது பார்த்திங்கன்னா நமக்கு 1:45க்கு எக்ஸிட் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் படி பார்த்திங்கன்னா புட் சைடு மட்டும் தான் 2 என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது 2 என்ட்ரியுமே நமக்கு மொமெண்டம் வந்துருச்சு. ஸோ நமக்கு இதுலேயுமே பாருங்களேன், கிளியராக ட்ரெண்டு தெரியுது நமக்கு எந்த சைடு மார்க்கெட் இருக்க போகுதுன்னு சொல்லி. நமக்கு ஸ்பாட் ப்ரைஸ்லேயுமே தெரிஞ்சிச்சு 5 மினிட்ஸ் ஓவர் பிரேக் அவுட் படி செல் சைடு தான் என்ட்ரின்னு சொல்லி. ஸோ நமக்கு புட் சைடுமே பாருங்கள், நமக்கு புட் சைடு தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் நமக்கு கால் சைடு எதுவுமே என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. கேண்டில் ரெட்டில் வந்துருச்சு. ஸோ நமக்கு கால் சைடு என்ட்ரி வரல. 1 மினிட்லேயுமே ஒரு என்ட்ரி வந்தது. நமக்கு அது மூமெண்டம் தான் இருக்குது, ஸ்கேல்பிங் வந்திருக்குங்க. அது பார்த்தா நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ நமக்கு இதில் கிளியராகவே தெரியுது பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி, காலிங் சைடு இருக்கா புட் சைடு இருக்கான்னு சொல்லி. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியோடய நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் நீங்கள் ட்ரெண்டாகவும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணி நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணுன்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.